வேதா வேதாம கல்லூரிக்கு மிக அன்போடு வரவேற்கிறோம். இன்று யாராவது புதிதாக எங்களோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் சங்கீதம் 109 முதலாம் பகுதியை பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சபிக்கும் சங்கீதம் என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. சபிக்கும் சங்கீதம். தாவீது மற்றவர்களை சபிக்கிறார். அதனால் சங்கீதம் 109 சங்கீதம் 109 அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பும். நாங்கள் மற்றவர்களை சபிக்க முடியுமா? நீங்கள் பொறுத்திருந்தால் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆனால் இந்த சங்கீதம் ஆரம்பமாவது துதியோடு. முதலாம் வசனத்தில் நான் துதிக்கும் தேவனே. அது எப்பொழுதும் ஒரு மிக பொருத்தமான காரியம், தேவனை துதிப்பது. இந்த சங்கீத பாடங்களில் நாங்கள் அநேக முறை இதை கண்டிருக்கிறோம். தேவனை துதிப்பது, நான் துதிக்கும் தேவனே. அதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், இந்த தேவன் என் துதிக்கு எப்பொழுதும் பாத்திரர். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், என் தேவன், வேதத்தின் தேவன் என் துதிக்கு எப்பொழுதும் பாத்திரர். இந்த தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவரை எப்படி அறிய வரலாம்? வேதத்தின் மூலமாக. நான் இன்று ஒரு பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்வாங்க. அதை நடத்தி வைப்பதற்கு, செய்திகள் கொடுப்பதற்கு. ஒரு செய்தி முடிவடைந்ததும் ஒரு வெள்ள இனத்து அம்மா என்னிடம் வந்து சொன்னார்கள், நீங்கள் எந்த தேவனை துதிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அம்மா நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு முழுமையா விளங்க இல்லை. நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, அதனால் நாங்கள் ஆராதனை செய்வது வேதத்தின் தேவன், ஜீவன் உள்ள தேவன், ஒரே தேவன். அப்பொழுது இந்த அம்மா சொன்னாங்க, நானும் கிறிஸ்தவத்தில் ஒரு காலத்தில் வளர்க்கப்பட்டேன், ஆனால் நான் இப்பொழுது கிறிஸ்தவத்தில் இல்லை. நான் எவ்வளவோ தூர பின்வாங்கி சென்றிருக்கிறேன். நான் நன்றாக படித்த ஒரு அம்மா, எனக்கு டாக்டரேட் எல்லாம் கிடைத்திருக்கிறது, PhD பட்டம். இப்பொழுது இந்த தேவன் யார் என்பதை குறித்து என்னுடைய மனதில் ஒரு மிக பெரிய சந்தேகம் இருக்கின்றது. அப்ப நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க கூடாது, ஏனென்றால் இது மிஷன்ஸ். இது நாங்கள் எப்படி ஆண்டவரை மற்ற நாட்டில் உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்பதை குறித்து ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள். ஆனால் ஆச்சரியமாக ஆண்டவர் இந்த அம்மாவை கொண்டு வந்து, அதுவும் அந்த அம்மா என்னிடம் வந்து கதைக்க ஆரம்பித்து, அந்த அம்மா நான் கொடுத்த ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது வேதத்தின் முதல் 4 சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும்படி நான் அவர்களுக்கு சவால் கொடுத்தேன். சவால் கொடுத்து, நீங்கள் கண்டுபிடிக்கும் காரியங்களை நாங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நாங்கள் இன்னும் அதை பற்றி கலந்துரையாட முடியும் என்று சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அம்மாவுக்காக ஜெபிங்க. நன்றாக படித்த ஒரு அம்மா, கூர்மையான மனது, ஆனால் துக்கமாக பிசாசினால் திசை திருப்பப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு, இந்த தேவன் யார் என்பதை குறித்து மிக பெரிய சந்தேகத்தில் இருக்கும் ஒரு அம்மா. நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராதனை செய்யும் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. அதனால்தான் சங்கீத புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் தேவன் யார், அவர் ஏன் எங்கள் துதிக்கு எப்பொழுதும் பாத்திரர்.
ஸோ இதுவரைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட சங்கீத புத்தகங்களில் அதிகாரங்களிலிருந்து எங்கள் தேவனை குறித்து மிக சுலபமாக காரியங்களை எடுத்து சொல்ல முடியும். நீங்கள் திரையில் பார்த்தால் முதலாவதாக அவர் பெரியவர். அவர் பெரியவர். He is great. God is great. அவர் பெரியவர். இரண்டாவதாக நாங்கள் சொல்லலாம் அவர் வல்லவர், வல்லமையுள்ளவர். அவர் உலகத்தை படைத்தார், எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் செய்தார், செய்து கொண்டு வருகிறார். அவர் வல்லவர். மூன்றாவதாக மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ள சத்தியம், அவர் நல்லவர். இந்த தேவன் நல்லவர், நல்ல தேவன். இதை குறித்து நாங்கள் எவ்வளவோ முறை எங்கள் பாடங்களில் கற்றிருக்கிறோம். அவர் நல்லவர். நான்காவதாக நாங்கள் சொல்ல முடியும் இந்த தேவனை குறித்து, அவர் கிருபையுள்ளவர். அவர் கிருபையுள்ளவர். இந்த சத்தியமும் நாங்கள் அநேக முறை பார்த்திருக்கிறோம். போன முறை நாங்கள் பார்த்தோம், அவர் கிருபை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்னால் இருக்கின்றது என்று சங்கீதக்காரன் எடுத்து கூறினார். மிக அருமையான வசனம். அவர் கிருபை, தேவ கிருபை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. அந்தபடித்தான் நாங்கள் வாழ வேண்டும். தேவ கிருபை எங்கள் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கள் பிரச்சனைகள் அல்ல, தேவ கிருபை. பிறகு ஐந்தாவதாக நாங்கள் சொல்லலாம் அவர் உண்மையுள்ளவர். இதுக்கு ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை faithful. God is faithful. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறா தேவன். அவர் எங்களுக்கு வாக்குகளை கொடுத்திருந்தால் அதை பூர்த்தி செய்வார். அவர் உண்மையுள்ளவர். இப்ப தொடர்ந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்று சொன்னால் அதன் அர்த்தம் அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். டோட்டலி அதுதான், முற்றிலும் வித்தியாசமானவர். சிருஷ்டிப்போடு நாங்கள் அவரை ஒப்பிட முடியாது. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் சிருஷ்டிப்பின் ஒரு பங்கல்ல. சில மதங்கள் அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. அவர் பரிசுத்தர். ஆங்கிலத்தில் ஒரு மிக பெரிய வார்த்தை இருக்கின்றது, he is transcendent, over and above creation. அவர் பரிசுத்தர். மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அவர் நீதியுள்ளவர். நீதியை சரிக்கட்டும் தேவன், நீதியை சரிக்கட்டும் தினத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் நீதியுள்ளவர். மாத்திரமல்ல, நாங்கள் சொல்லலாம் சங்கீத புத்தகங்களில் இருந்து அவர் வழி நடத்துபவர். அவர் எங்களை வழி நடத்துவார். சோ இந்த சத்தியங்களை வைத்து, இந்த குணங்களை வைத்து எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் ஓரளவு அறிய வந்து நாங்கள் அவரை துதிக்கிறோம். எப்பொழுதும் நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய ஏதாவது ஒரு குணத்தை மையமாக வைத்து நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். சோ இந்த சங்கீதம் ஒரு நல்ல ஆரம்பத்தில் ஆரம்பமாகிறது. நான் துதிக்கும் தேவனே, அதை வைத்தே நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். நான் துதிக்கும் தேவனே. ஆனால் அந்த முதலாம் வசனத்தின் 2ஆம் பகுதியில் ஒரு குழப்பம் வருது. தாவீதின் மனக்குழப்பம். என்ன குழப்பம்? இந்த தேவன் மௌனமாக இருக்கிறார். மௌனமாய் இராதேயும். தேவ மௌனம். இது ஒரு பெரிய குழப்பம், மனக்குழப்பம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் ஒரு மிக பெரிய மனக்குழப்பம் இந்த குழப்பம் தான். இந்த தேவன் எங்களை காண்கிறார், எங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார்? அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட எங்களோடு பேசாமல் இருக்கிறார்? கணவன் மனைவி உறவை எடுத்து பார்த்தால் இது ஒரு பெரிய குழப்பமா காணப்படுகிறது தானே. கணவன் மனைவி பேசாமல் இருப்பது. அதே போல் தேவ மௌனம். சங்கீத புத்தகத்தில் மாத்திரமல்ல, முழு வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அநேக இடங்களில் தேவன் அமைதியாய் இருக்கிறார் என்பதை காண்கிறோம். தேவன் அமைதியாய் இருக்கிறார் மாத்திரமல்ல, தேவன் செயல்படாமல் இருக்கிறார். God is silent and God is inactive. தேவன் செயல்படாமல் இருக்கிறார்.
இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகள் நடக்கிறதே, ஏன் ஆண்டவர் அவற்றை நிப்பாட்டாமல் ஒரு பக்கத்துல மௌனமாக இருக்கிறார், மற்ற பக்கத்துல செயல்படாமல் இருக்கிறார்? அது ஒரு பெரிய மனக்குழப்பம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஆனால் தேவன் ஏன் அமைதியாயிருக்கிறார்? தேவன் ஏன் செயல்படாமல் இருக்கிறார்? ஏன் எங்கள் நிலைமை ஒரு மோசத்திலிருந்து இன்னும் ஒரு மோசத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அதில் ஒரு புதினம் இல்லை. அது வேதத்தில் இருக்கும் அநேக நபர்கள் அனுபவித்த குழப்பம். தாவீதின் சூழ்நிலைகளை எடுத்து பார்த்தால், தேவ குரலை கேட்பதற்கு பதிலாக எதிரிகளின் பயங்கர குரலையே இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற மனக்குழப்பம். தேவ குரலை கேட்பது எவ்வளவு இன்பமானது! அது எங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். ஆனால் அதற்கு பதிலாக நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் என்னுடைய எதிரிகளின் குரல். அதுவும் அந்த குரல் இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய குரல் ஒரு பயங்கர குரல். ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஒரே குரலில் பேசும் என் எதிரிகள். அதுதான் எங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும். ஒரு பக்கத்தில் தேவனுடைய குரல், மற்ற பக்கத்தில் பிசாசின் குரல். பிசாசின் குரல் முக்கியமாக எப்படி எங்கள் காதுகளுக்கு வந்து விழும்? மக்கள் மூலமாக, உங்கள் நண்பர்கள் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக, ஏன் சில சமயங்களில் சபையில் இருப்பவர்களின் மூலம் கூட நாங்கள் பிசாசின் குரலை கேட்க முடியும். ஆண்டவர் ஒரு முறை பேதுருவை அதட்டினார். எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொன்னார். ஏன்? பேதுரு பிசாசுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அதை உடனே ஆண்டவர் அதட்டினார். விசுவாசிகள் கூட துக்கமாக சில சமயங்களில் பிசாசின் குரலாக மாற முடியும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் கொழும்பு சபையில். இன்று கூட அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் வந்து என்னோடு பேசுவார், நல்ல காரியங்களை சொல்லுவார். ஆனால் இறுதியில் அவர் சொல்லுவார், எப்பொழுதும் சொல்லுவார், கவனமாயிரு, நான் பிசாசின் குரலாக இருக்கலாம், கவனமாயிரு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அதை நான் மறக்கவே மாட்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். யார் வந்து எங்களோடு எதை சொன்னாலும் அதை நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். இது தேவ குரலா, பிசாசின் குரலா? இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்பொழுது தாவீது இந்த பிசாசின் குரலை விபரிக்க போகிறார். 2ஆம் வசனத்திலிருந்து இந்த பிசாசின் குரலை, எதிரிகளின் குரலை விபரிக்க போகிறார். 2ஆம் வசனத்தின்படி அவர்கள் வாய் விரிவாக திறந்திருக்கிறது. விரிவாக திறந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிக பெரிய குரலில் பேசுகிறார்கள். இட்ஸ் நாட் அ விஸ்பர், இட்ஸ் அ ஷவுட். விரிவாக வாயை திறந்து பெரிய உரத்த சத்தத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். பிசாசுக்கு எப்பொழுதும் விருப்பம் தன் வாயை விரிவாக திறந்து பேசுவதற்கு. அவன் இந்த விஸ்ப பண்ண மாட்டான், ஒரு மெல்லிய குரலில் பேச மாட்டான். அவன் ஒரு பெரிய குரலில் சத்தமாக பேசுவான், வேகமாக பேசுவான். 3ஆம் வசனத்தில் வார்த்தைகளின் யுத்தம் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுதும் ஒரு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன், நாங்கள் உங்கள் கைகளை பாவிப்பதற்கு முன், உங்கள் ஆயுதங்களை பாவிப்பதற்கு முன், அந்த யுத்தம் முதலாவதாக எப்பொழுதும் ஒரு வார்த்தைகளின் யுத்தமாகத்தான் இருக்கும். கணவன் மனைவி உறவை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த யுத்தம் எப்படி ஆரம்பமாகும்? வார்த்தைகள் மூலமாக.
வார்த்தைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், கோபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகுதான் பீங்கான்கள் எடுத்து எறியப்படும். வார்த்தைகளின் யுத்தம், வார் ஆஃப் வேர்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், பயமுறுத்துவதற்காக. தொடர்ந்து பார்த்தால் 2ஆம் வசனத்தில் இந்த எதிரிகளின் வாய் எப்படிப்பட்ட வாய்? துன்மார்க்கனுடைய வாய் என்று தாவீது எடுத்து கூறுகிறார். துன்மார்க்கர், தேவனிடமிருந்து தூரம் சென்ற மக்கள், தேவனை விரோதிக்கிற மக்கள், தேவ ஜனத்தை விரோதிக்கிற மக்கள் துன்மார்க்கர். பாவத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள், பாவத்தை நேசிக்கும் மக்கள், துன்மார்க்கனுடைய வாய். தொடர்ந்து பார்த்தால் 2ஆம் வசனத்தில் இது கபட்டு வாய். கபட்டு வாய், இது எங்களை ஏமாற செய்யும் வார்த்தைகள். சுவையான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அது எங்களை ஏமாற்றும் வார்த்தைகள், கபட்டு வார்த்தைகள், மிக தந்திரமாக பேசப்படும் வார்த்தைகள், எங்களை திசை திருப்புவதற்காக, எங்களை பயமுறுத்துவதற்காக. கபட்டு வாய். பிறகு 2ஆம் வசனத்தின்படி கள்ள நாவு என்று தாவீது எதிரிகளை விவரிக்கிறார். கள்ள நாவு, பொய் சொல்லும் நாவுகள். இந்த நாவுகளுக்கு சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாது, உண்மை என்றால் என்னவென்று தெரியாது. இதில் ஆச்சரியத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் பிசாசு எல்லா பொய்களுக்கும் தகப்பன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சோ பிசாசின் அதிகாரத்தின் கீழ் செயல்படுபவர்கள் பொய்யை தான் சொல்லுவார்கள். இந்த வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 58:3, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். எவ்வளவு ஒரு நேர்மையான வசனம். ஒரு குழந்தை முதலாவதாக அவர்கள் வெளிப்படுத்தும் பாவம் பொய் சொல்லுதல். அதற்கு முன் கோபப்படுவார்கள், கிள்ளுவார்கள். ஆனால் முதலாவதாக வெளியரங்கமாக அவர்கள் செய்யும் பாவம் பொய் சொல்லுதல். அந்த குழந்தைக்கு பொய் சொல்ல நாங்கள் கற்றுக் கொடுக்க அவசியம் இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து பாவ சுபாவத்தோடு பிறந்திருக்கிறபடியால் பொய் சொல்லுவார்கள். அந்த பழக்க வழக்கம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அதை நாங்கள் கண்டறிந்து அதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி போடாவிட்டால். கள்ள நாவு. 3ஆம் வசனத்தில் இந்த எதிரிகளை தொடர்ந்து தாவீது விவரிக்கும் பொழுது வெறுப்பு வார்த்தைகளை பேசுகிறார்கள். வேர்ட்ஸ் ஆஃப் ஹேட். அன்பின் வார்த்தைகள் அல்ல, பாச வார்த்தைகள் அல்ல, வெறுப்பு வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த யுத்தத்தை அதிகரிக்க செய்வதற்கு வெறுப்பு வார்த்தைகள். நாங்கள் கூட சில சமயங்களில் துக்கமாக வெறுப்பு வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். அடுத்த குறிப்பு அதே 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நீங்கள் வேதத்தின் வசனங்களை கவனமா வாசித்தால் எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். 4 திசைகளிலும் இருந்து தாக்குகிறார்கள் வார்த்தைகள் மூலமாக தாவீதை. ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்ட வார்த்தை they have surrounded me, என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். 4 திசைகளில் பார்த்தாலும் இந்த எதிரியின் குரலை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு தொந்தரவு. இது எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடம் இல்லையே. 4 பக்கங்கள் இருந்தும் 4 திசைகளில் இருந்தும் நான் தாக்கப்படுகிறேன் வார்த்தைகள் மூலமாக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த விரோதிகளை பற்றி தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் 3ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் இவ்விதமாக நாங்கள் காண்கிறோம். காரணமில்லாமல் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இதுதான் தாவீதுக்கு வந்த மிக பெரிய மனவேதனை. ஒரு பக்கத்தில் மனக்குழப்பம், ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்.
மட்ட பக்கத்தில் மனவேதனை, நான் எந்தவித தவறும் செய்யவில்லையே, ஏன் என்னை காரணமில்லாமல் இப்படி தாக்குகிறார்கள் வார்த்தைகள் மூலமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. காரணம் இல்லாமல் ஆண்டவரை விரோதித்தார்கள். யோவான் 15:25 முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள். காரணம் இல்லாமல் ஆண்டவர் தாக்கப்பட்டார். அது பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்து சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 69:4 நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். எண்ணிக்கையற்ற எதிரிகள். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் எண்ணிக்கையற்ற எதிரிகள். எங்களுடைய மார்க் சுவிசேஷ புத்தக வேத படிப்பில் மார்க் 15 படித்து கொண்டு வருகிறோம். இதைத்தான் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம். எண்ணிக்கையற்ற விரோதிகள் ஆண்டவருக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் அவரை குற்றம் கண்டுபிடித்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்க விருப்பப்படுகிறேன். இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் மார்க் 15ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். 3 வல்லமைகளை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். அமைதியின் வல்லமை, சத்தத்தின் வல்லமை, பொறாமையின் வல்லமை. 3 வல்லமைகள். தவறவிட வேண்டாம். அந்த பாடத்திலும் கலந்து கொள்ளுங்கள், பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காரியம், 20ஆம் வசனத்தின்படி தீமையாக பேசுகிறார்கள். தாவீதை குறித்து தீமையாக பேசுகிறார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரை குறித்தும் ஒரு நல்ல காரியம் சொல்ல முடியாவிட்டால் அமைதியா இருங்க. அது நல்ல ஒரு புத்திமதி. அது திறமையான புத்திமதி. ஒருவரை குறித்து ஒரு நல்ல காரியத்தை சொல்ல முடியாவிட்டால் அமைதியா இருங்க. தீமையை சொல்ல அவசியம் இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நான் உட்பட, ஐயோ பிரதர், நான் இதை ஜெபத்துக்காகத்தான் சொல்றேன், இவர் சரியான மோசமானவர், இவர் திருந்தனும், அதனால நீங்க ஜெபிங்க. நாங்க என்ன செய்யறோம்? அதை கேட்டு அதை இன்னொருவருக்கு எடுத்து சொல்றோம். அந்த நபர் அதற்கு சில காரியங்களை கூட்டி இன்னும் அநேக காரியங்களை பரப்ப ஆரம்பிப்பார். ஒருவரை குறித்து ஒரு நல்ல காரியத்தை சொல்ல முடியாவிட்டால் அமைதியாக இருப்பது நல்லது. அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வது மிக கஷ்டம், மிக மிக கஷ்டம். ஏனென்றால் எங்களுடைய இயற்கையான சுபாவம் என்ன? ஒருவரை குறித்து ஒரு கெட்ட காரியத்தாவது நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பலவீனத்தை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும், அதை நாங்கள் பெரிதாக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்தனை இல்லாமல் செயல்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறோம், நான் உட்பட. அதை குறித்து நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். தீமையாக பேசுகிறார்கள் எனக்கு விரோதமாக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இது எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு மிக அருமையான புத்திமதி. யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் புதிய மொழிபெயர்ப்பின்படி இவ்விதமாக எடுத்து சொல்கிறார்: தன் பேச்சில் ஒருபோதும் தவறு விடாதவனாக எவனாவது இருந்தால் அவனே முதிர்ச்சியான முழு நிறைவு பெற்ற மனிதன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய குற்ற உணர்வு எனக்கு வருகிறது. என்னை போன்றவர்கள் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் பிரதானமாக பாவிக்கும் அங்கம் எங்கள் வார்த்தைகள். அதுதான் எங்கள் ஊழியம். ஊழியக்காரருடைய மிக பிரதான ஆயுதம் எங்கள் எங்கள் வார்த்தைகள். இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது
ஐயோ, நான் மேலதிகமாக பேசாமல் கொஞ்சம் அமைதி காப்பது எவ்வளவு நல்லது என்ற ஒரு முடிவுக்கு வருவது தான் தலை சிறந்தது என்று சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஏன் நான் என் வாழ்க்கையில் என் முதிர்ச்சியை நான் முழு நிறைவு பெற்ற மனிதன் என்பதை காண்பிக்க வேண்டும். ஐ எம் மெச்சூர், ஐ எம் பெர்ஃபெக்ட். அதை நாங்கள் எப்படி காண்பிக்க போகிறோம்? எங்கள் பேச்சின் மூலமாக. ஒருபோதும் தவறு விடாதவனாக எவனாவது இருந்தால், எனக்கு மிகவும் குழப்பத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தை அந்த ஒருபோதும் என்ற வார்த்தை. ஒருபோதும். நாங்கள் இந்த வசனத்தை கவனமாக அவதானித்து பார்த்தால், நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் இந்த வசனத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ஏனென்றால் நாங்கள் ஒருபோதும் எங்கள் வார்த்தைகளின் மூலமாக தவறு செய்யாமல் இருந்ததில்லை. தவறி இருக்கிறோம். ஒரு அனாவசியமான வார்த்தையை பேசி இருக்கிறோம். அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போவதற்கு முன்பு எங்கள் தினத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, ஐயோ ஆண்டவரே, இன்று நான் தகாத வார்த்தைகள் எவையாவது பேசியிருந்தால் என்னை மன்னியும். டிலீட் பட்டனை அமுத்தி அதை இல்லாமல் ஆக்கும். தன் பேச்சில் ஒருபோதும் தவறு விடாதவனாக எவனாவது இருந்தால் அவனே முதிர்ச்சியான முழு நிறைவு பெற்ற மனிதன். உங்களோட வேதத்தில் சிவப்பு நிற பேனாவினால் நீங்கள் கோடிட்டு வைத்திருக்க வேண்டிய வசனம் யாக்கோபு 3:2. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அஞ்சனா சகோதரி இந்த படத்தை எங்களுக்கு நல்ல ஒரு திறமையான விதத்தில் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும். சமீபத்தில் நான் ஒரு செய்திக்கு செவி கொடுத்தேன். ஒரு பிரபல வட அமெரிக்க பிரசங்கியார், மிகவும் கௌரவம் பெற்ற ஒரு பிரசங்கியார். அவர் சொன்னார், எங்களுடைய இருதயம் ஒரு வாளி, இட்ஸ் அ வெல், ஒரு கிணறு. எங்கள் இருதயம் ஒரு கிணறு. எங்கள் வாய், எங்கள் நாக்கு ஒரு வாளி. அப்ப அந்த வாளி என்ன செய்யும்? அந்த பக்கெட் என்ன செய்யும்? இருதயம் என்ற கிணற்றிற்குள் போய் அங்கே என்ன இருக்கின்றதோ அதை தூக்கி எடுத்து அதை வெளிப்படுத்தும். The heart is a well and the tongue is a bucket. The bucket reaches down to the well of the heart, digs up whatever it finds there and brings it out into the open. இது மறக்க முடியாத ஒரு வசனம். எங்கள் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எங்கள் இருதயத்தின் நிலைமையை எடுத்து காண்பிக்கின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆதி காலத்தில், புராண காலத்தில் நீங்கள் ஒரு வைத்தியனிடம் சென்றால், எந்த வியாதியோட போனாலும் அவர் என்ன சொல்வார்? நாக்க வெளியே நீட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய வாலிப நாட்கள்ல வைத்தியனை பார்க்க போகும் பொழுது நாக்க வெளியே நீட்டு என்று வைத்தியர் சொல்வார். அந்த நாக்கை வைத்து அவர் ஒரு சில காரியங்களை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கின்றது. அதே போல்தான் ஆவிக்குரிய விதத்திலும் எங்கள் நாக்கை வைத்து எங்கள் இருதயத்தின் நிலைமையை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். இருதய கிணறில் இருப்பவற்றை நாக்கு ஒரு வாளியின் மூலமாக வெளியே கொண்டு வந்து வெளிப்படுத்தும். அதை மறந்துவிட வேண்டாம். நானும் அதை மறந்துவிடக் கூடாது. என்னுடைய வார்த்தைகள் என் இருதயத்தின் நிலையை
எடுத்து காண்பிக்கின்றது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் தீமையான நிலைமையை வெளிப்படுத்தும். சங்கீதம் 12 இவ்விதமான வசனங்களை வாசிக்கின்றோம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அந்த அறுத்து போடுவார் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் வெட்டி போடுவார். ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து அந்த நாக்கை வெட்டி போடுவார், அந்த நாக்கு செயல்படாமல் இருப்பதற்கு. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப நாங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது. அது உண்மைதான். டியூப் மூலமாக வயிற்றுக்குள்ள சாப்பாடு அனுப்ப வரும். நீங்கள் அப்படிப்பட்ட சில நோயாளிகளை பார்த்திருக்கலாம். வாயின் மூலமாக அவர்கள் உணவை உட்கொள்ள முடியாது. அதனால் தொண்டையிலோ வயிற்றிலோ ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி ஒரு டியூப் மூலமாக உணவை திரவ நிலையில் அனுப்புவார்கள். 4ஆம் வசனத்தில் இந்த மக்கள், இச்சகம் பேசுகிற மக்கள், பெருமை வார்த்தைகளை பேசுகிற மக்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள்? எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். சங்கீதம் 12:4. எங்கள் நாக்கின் மூலமாக எங்கள் எஜமான் யார் என்பதை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். எங்கள் வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். 3 விதமான எஜமான்கள் எங்களுக்கு இருக்கலாம். ஒன்று எங்கள் இரட்சகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கு எஜமானாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆனால் துக்கமாக அவருக்கு பதிலாக சுயம் என்னும் எஜமான், சுய ஆட்சி, நானே என் வாழ்க்கையை என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி முன்னெடுத்து செல்வேன், சுய ஆட்சி. இல்லாவிட்டால் இன்னும் ஒரு பயங்கரமான நிலைமை இருக்கு, பிசாசு என்னும் ஆண்டவன், வாழ்க்கையை ஆட்சி செய்வது. அந்த 3லும் நாங்கள் எப்பொழுதும் சோதித்து பார்க்க வேண்டும், நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவரா, சுயம் என்னுடைய ஆண்டவனா, பிசாசு என்னுடைய ஆண்டவனா? பாருங்கள், இந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், எங்கள் நாவுகளால் நாங்கள் மேற்கொள்ளுவோம், மற்றவர்களை நாங்கள் தோற்கடிப்போம், மற்றவர்களை நாங்கள் பயமுறுத்துவோம். எங்கள் நாக்கினால். ஆயுதங்கள் அவசியம் இல்லை. நாக்கு ஒரு மிக வல்லமையுள்ள ஆயுதம். பாருங்கள், அவர்கள் மிகவும் பெருமையோடு சொல்லுகிறார்கள், எங்கள் உதடுகள் எங்களுடையது. எங்கள் உதடுகள் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தின்படி எதையும் சொல்லலாம். நீங்க யாரு கேள்வி கேட்கறதுக்கு? அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு செயல்படும் மக்கள் அதை ஒரு கேள்விக்குறியாக கேட்கிறார்கள், யார் எங்களுக்கு ஆண்டவன்? வேதத்தின் தேவன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. அதற்கு பதிலாக சுயம் என்னும் தேவன், பிசாசு என்னும் தேவன் எங்களை ஆட்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனங்களை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். எங்கள் உபதேசங்களில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மக்களோடு பேசும் பொழுது வேத வாக்கியங்கள் உணர்வை கொண்டு வர வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். நான் எப்பொழுதும் என்னுடைய பாடங்களில் எவ்வளவு பிராக்டிக்கலா நாங்கள் இந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கைக்கு பாவிக்க முடியுமோ அந்த விதத்தில் தான் நான் பாடங்களை தயார் செய்கிறது. என் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நல்ல கேள்வி. இதை நாங்கள் மறைமுகமாக பார்க்க போகிறோம். We are going to look at it negatively. மறைமுகமாக பார்க்க போனால் என் வார்த்தைகள் புண்படுத்தும், காயப்படுத்தும் வார்த்தைகளா?
மிக எளிதில் நாங்கள் ஒருவருடைய உள்ளத்திற்குள் ஒரு ஈட்டியை அனுப்ப முடியும் வார்த்தைகள் மூலமாக. இரண்டாவது, என் வார்த்தைகள் சபிக்கும் வார்த்தைகளா? சாபத்தை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சபிக்கும் வார்த்தைகளா? மூன்றாவது, என்னுடைய வார்த்தைகள் பெருமையின் வார்த்தைகளா? வேர்ட்ஸ் ஆஃப் பிரைட். நான்காவது, என்னுடைய வார்த்தைகள் அசுத்த வார்த்தைகளா? இன்றைய சம்பாஷணைகளுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து பாருங்கள், எவ்வளவு அசுத்த வார்த்தைகள் பாவிக்கப்படுகிறது. ஐந்தாவது, என்னுடைய வார்த்தைகள் ஏமாற்றும் வார்த்தைகளா? நான் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா என் வார்த்தைகள் மூலமாக? ஆறாவது, இது மிக பொதுவாக நடைபெறும் ஒரு காரியம் எங்கள் சபைகளில். ஆறாவது, அதைரியப்படுத்தும் வார்த்தைகள். அதைரியப்படுத்தும் வார்த்தைகள். நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். உற்சாகப்படுத்த வேண்டும். நாங்கள் யாரையும் வார்த்தைகள் மூலமாக அதைரியப்படுத்தக்கூடாது. ஏழாவது, குற்றம் கண்டுபிடிக்கும் வார்த்தைகள். நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, கண் பார்வையோடு தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். யாரோ சபையில் பாடுகிறார்கள், அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அந்த பாட்டில் அவர்கள் பாடிய விதத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அதை நாங்கள் பெரிதாக்குகிறோம். ஒரு பிரசங்கத்துக்கு செவி கொடுக்கிறோம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். எட்டாவது, என் வார்த்தைகள் பிரிவினையை உண்டாக்கும் வார்த்தைகளா? ஒற்றுமையை காத்துக்கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு, குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும். பிரிவினை உண்டாக்கும் வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதும் பேசக்கூடாது. ஒன்பதாவது, என் வார்த்தைகள் கோபம் உண்டாக்கும் வார்த்தைகளா? அமைதியை கொண்டு வரும் வார்த்தைகளுக்கு பதிலாக நாங்கள் கோபத்தை தூண்டி விடுகிறோமா? கோபத்தை நாங்கள் தூண்டி விடுகிறோமா? கோபம் உண்டாக்கும் வார்த்தைகள். பத்தாவது, முறுமுறுக்கும் வார்த்தைகள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருஷ காலமாக பிரயாணிக்கும் பொழுது அவர்களிடம் காணப்பட்ட பிரதான பாவங்களில் ஒரு முக்கிய பாவம் இந்த முறுமுறுக்கும் பாவம். முறுமுறுக்கும் பாவம். சோ இந்த 10ஐயும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், இந்த பட்டியலை பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை கூட்டலாம், ஆனா இந்த 10 போதும் இப்பொழுதைக்கு. என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டது? என் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இது நான் அஞ்சனா சகோதரிக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தால் அவர்கள் மிக திறமையாக படங்களை கண்டுபிடித்து, ஏனென்றால் படங்கள் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை மிக எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த முதல் படத்தை பாருங்க. இந்த மீன் நல்லா தானே நீந்தி கொண்டு இருக்கு, வாய மூடிக்கொண்டு நல்லா ஜாலியா நீந்தி கொண்டு இருக்கு. முதலாம் படம். இரண்டாம் படத்துல என்ன நடக்குது? ஒரு தூண்டில கண்டு அதை நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி வாயை திறக்குது. பாருங்க எவ்வளவு பெருசா அந்த வாய் திறக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பெருசா அந்த வாய் திறக்கப்பட்டிருக்கு. பெரிதாக திறக்கப்பட்ட அந்த வாய் அந்த தூண்டிலை விழுங்கி, மூன்றாம் படம், மிக பரிதாபமாக இந்த மீன் ஒரு குழம்பு கறியாக மாற்றம் அடைந்திருக்கிறது.
சோ இந்த படங்களை நான் விபரிக்க அவசியம் இல்லை. வாயை மூடி வைத்துக் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. முதலாம் படம் நல்லா ஜாலியா சமாதானமா சந்தோஷமா நீந்தி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது, ஒரு தூண்டுதல், ட்ரிகர். அப்ப என்ன நடக்குது? எங்களோட வாய் விசாலமாக திறக்கப்படுகிறது. இந்த மீனை போல் வார்த்தைகளை நாங்கள் அள்ளி கொட்டுகிறோம். முடிவென்ன? நாங்கள் மீன் குழம்பாக மாற்றம் அடைய போகிறோம். மீன் குழம்பாக மாற்றம் அடைய போகிறோம். சோ இது மறக்க முடியாத 3 படங்கள். இதை எப்பொழுதும் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக வைத்திருங்கள். இதன் மூலமாக நாங்கள் ஒரு பிரதான பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். சில சமயங்களில் நாங்கள் பேச வேண்டும், அது உண்மைதான். ஆனால் எவ்வளவுக்கு எங்கள் வாயை மூடி வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அது எங்களுக்கு நல்லது. இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். சங்கீதம் 39:1 தாவீது எங்களுக்கு அருமையான புத்திமதியை கொடுக்கிறார். என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஏன் துன்மார்க்கனின் முன் நான் தகாத விதத்தில் பேசக்கூடாது? என் ஆண்டவருடைய கௌரவத்தை நான் குறைக்க கூடாது. துன்மார்க்கன் பிழையான அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ள கூடாது என் வார்த்தைகள் மூலமாக. அதனால் துன்மார்க்கனுக்கு முன், ஆண்டவரை அறியாத மக்கள் முன் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என் வார்த்தைகளை குறித்து. கடிவாளத்தால் என் வாயை அடக்கி வைப்பேன். இது நாங்கள் எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். நாங்கள் எல்லாரும் கவலைப்படும் ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன? ஐயோ, நான் பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் சொல்லி இருக்க கூடாது, நான் பேசியிருக்க கூடாது. அந்த கவலை எங்களை எப்பொழுதும் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கும். அது நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த வசனம் எங்களுக்கு மிக பிரயோஜனமான புத்திமதியை எடுத்து கூறுகிறது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இதெல்லாம் சங்கீதம் 109 முதல் 4 வசனங்கள். தாவீதின் மறுமொழி என்ன? இந்த எதிரிகள் இந்த விதத்தில் அவரை தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது வார்த்தைகள் மூலமாக 3 அருமையான விதத்தில் தாவீது மறுமொழி கொடுத்தார். இது எங்களுடைய மறுமொழியாகவும் காணப்பட வேண்டும். முதலாவது மறுமொழி, நன்மை செய்தார். அதை 5ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த எதிரிகள் எவ்வளவு தீமை செய்த பொழுதிலும் தாவீது அவர்களுக்கு நன்மை செய்தார். இதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம், தாவீது எப்படி சவுல் ராஜாவை, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கௌரவத்தை சவுல் ராஜாவுக்கு கொடுத்தது. கொண்டிருக்கக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் தாவீது சவுலை கொல்லவில்லை, நன்மை செய்தார், மரியாதை வார்த்தைகளை பாவித்தார். என் ஆண்டவனே என்று சவுலை கூப்பிட்டார். என் ஆண்டவரே, என் எஜமானே, என் ராஜாவே. அருமையானவர்களே, எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தீமையான வார்த்தைகள் பேசப்பட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். எங்களை புண்படுத்தும் மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். அது இயலாத காரியம். அதற்காகத்தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நாங்கள் எல்லாருக்கும், விசேஷமாக எங்களுடைய எதிரிகளுக்கு, எங்களை புண்படுத்தும் மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய முடியும்.
இரண்டாவது தாவீதின் மறுமொழி 4, 5 வசனத்தில், நான் இவர்களுடைய நண்பனாக விருப்பப்படுகிறேன். இந்த எதிரிகளுக்கு நான் சிநேகிதனாக வர விரும்பப்படுகிறேன். ஒரு சத்துருவை நாங்கள் எப்படி ஒரு நண்பனாக மாற்ற முடியும்? நன்மை செய்வதின் மூலமாக. அந்த மனப்பான்மை எங்களிடத்திலும் காணப்பட வேண்டும். எங்கள் எதிரிகளை, எங்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களை, வார்த்தைகள் மூலமாக எங்களை வெட்டுவர்களை சிநேகிதர்கள் ஆக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால். மூன்றாவதாக தாவீதின் மறுமொழி என்ன? எதிரிகளுக்காக ஜெபித்தார். 4 வசனம். இதை மையமாக வைத்துத்தான் ஆண்டவர் மத்தேயு 5 அதிகாரத்தில் இவ்விதமாக எங்களுக்கு உபதேசம் கொடுத்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். தாவீது செய்த காரியம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எல்லாம் வார்த்தைகள் மூலமாக. உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். தாவீது செய்த காரியம். உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 4 செயல் வினைகள். சிவப்பு பேனாவை எடுத்து மத்தேயு 5:44 திருப்பி இந்த 4 செயல் வினைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். 4 action verbs. அவர்களை நேசிக்க வேண்டும். Love them. Bless them. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். 3வது, அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். நல்ல ஒரு உணவை செய்து அவர்களுக்கு கொடுங்கள். அப்பத்தை சுட்டு மீன் குழம்பை போட்டு லுணுமிரிசோடு வாழைப்பழத்தோடு சாப்பிட கொடுங்கள். நன்மை செய்யுங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட வசனங்களை வைத்துத்தான் நாங்கள் என்ன முடிவுக்கு வருகிறோம்? கிறிஸ்டியானிட்டி இஸ் ரடிக்கல் அண்ட் சூப்பர் நேச்சுரல். கிறிஸ்டியானிட்டி இஸ் ரடிக்கல், புரட்சிகரமானது கிறிஸ்தவம். அதை எங்கள் சொந்த பலத்தினால் நாங்கள் சாதிக்கவே முடியாது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எங்களுக்கு எவ்வளவு அவசியம். இப்ப நாங்க பொதுவாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என்று சொன்னால் ஊழியத்துக்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக என்றெல்லாம் சொல்றோம். அது சரி. ஆனால் இவற்றை நாங்கள் உச்சரித்து சொல்றதில்லை. ஏன் ஏன் நாங்கள் இவற்றை உச்சரித்து சொல்றதில்லை? ஏன் தெரியுமா? பிசாசுகளை துரத்துவதெல்லாம் வெளியரங்கமாக செய்யப்படும் காரியங்கள். எல்லாரும் எங்களை பாராட்டுவாங்க. ஐயோ, இவர்கிட்ட போங்க, உங்களிடம் என்ன பிசாசு இருந்தாலும் அதை அவர் மற்ற சபைக்கு அனுப்பி விடுவார். இட்ஸ் பப்ளிக். இங்கே சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் நாங்கள் ரகசியமாக செய்யும் காரியங்கள். யாரும் எங்களை பாராட்ட மாட்டாங்க. இது ஆண்டவருடைய கண்களுக்கு மாத்திரமே. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக ஏதாவது பெயர்கள், நபர்கள், முகங்கள் வருகிறதா? அப்படி வந்தால் உடனே ஒரு பேப்பரில் அதை எழுதி கொள்ளுங்கள். தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். இந்த நபர், இந்த நபர், இந்த நபர், இந்த நபர் உன்னை புண்படுத்தியவர்கள், உனக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் 4 உண்டு. மத்தேயு 5:44 அது தாவீதின் அனுபவமும் கூட.
தாவீது நன்மை செய்தார், சிநேகிதனாக விரும்பினார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். கிறிஸ்டியானிட்டி இஸ் ரெடிக்கல், கிறிஸ்டியானிட்டி இஸ் சூப்பர் நேச்சுரல். கிறிஸ்தவம் புரட்சிகரமானது, கிறிஸ்தவம் எங்கள் வல்லமையால் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எங்களுக்கு மிக 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 அவசியம். இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் தாவீதின் 15 சாபங்கள். இப்பொழுது இந்த சங்கீதத்தில் ஒரு திசை திருப்பம் ஏற்பட போகிறது. சேஞ்ச் ஆஃப் டிரெக்ஷன். தாவீது இந்த எதிரிகளை குறித்து 3 நல்ல காரியங்களை செய்தார். அதற்கு பிறகு சபிக்க ஆரம்பிக்கின்றார். இதுதான் இந்த சங்கீதத்தில் இருக்கும் கஷ்டமான பகுதி. இந்த சங்கீதத்தில் மாத்திரமல்ல, இன்னும் சில சங்கீதங்களிலும் இதை நாங்கள் காண்கிறோம். 20ஆம் வசன மொழியை நாங்கள் பாவித்தால், கர்த்தர் கொடுக்க வேண்டிய தண்டனைகள். இந்த எதிரிகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று தாவீது ஆண்டவருக்கு புத்திமதி சொல்றார். அப்படித்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சாபங்களை நாங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை நாங்கள் படிக்க வேண்டும், இதை நாங்கள் விட்டுவிட முடியாது. கர்த்தர் கொடுக்க வேண்டிய தண்டனைகள். ஆண்டவரே, உம்முடைய குறிப்பு புத்தகத்தை கையில் எடும், தயவு செய்து ஆண்டவரே எனக்கு செவி கொடும். நீர் மௌனமாக இருந்தீர்தானே, இப்பொழுது எனக்கு செவி கொடும். நீர் செய்ய வேண்டிய 15 காரியங்கள் இருக்கு. அதை ஆண்டவரே நீர் குறித்து கொண்டு அதன்படி நீர் செயல்பட வேண்டும் என்ற விதத்தில் தாவீது இந்த 15 சாபங்களையும் கொடுக்க போறார். இந்த சாபங்களை பார்ப்பதற்கு முன் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். 3 புல்லட்ல அது வருது, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தாவீது ஏன் இப்படிப்பட்ட பாஷையை பாவிக்கிறார்? உள்ளத்தில் இருந்த கசப்பை, ஏமாற்றத்தை தேவனுக்கு அறிக்கை செய்தல். தேவ செவிகளுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய விதத்தில் தாவீது தன் உள்ளத்தில் இருக்கும் கசப்பு, ஏமாற்றம், மனவேதனை, மனக்குழப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார். அதுல தவறே இல்லை. அதுதான் ஜெபத்தின் அருமை. ஜெபத்தின் அருமை உள்ளத்தில் இருக்கும் காரியங்களை ஆண்டவருக்கு எடுத்து சொல்வது. இப்ப 2 வார்த்தையில நான் கூட்டி இருக்கிறேன், கவனமா பாருங்கள். கவனமாக தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். மற்றவர்களுக்கு தாவீது இதை எடுத்து சொல்லவில்லை. இதை தாவீது வாட்ஸ்அப்பில் போடவில்லை. தாவீது இதை தினகரன் பத்திரிகையில் பிரஸ்தாபம் செய்யவில்லை. இது ஆண்டவருடைய செவிக்கு மாத்திரமே. அதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதை நாங்கள் செய்யும் பொழுது, உள்ளத்தில் இருக்கும் கசப்பை நாங்கள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்களுடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படும். அது 2ஆம் புல்லட். தெரபியூட்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். கதாசிஸ். எங்கள் உள்ளம் சுத்திகரிக்கப்படும். உள்ளத்தில் இருக்கும் நஞ்சு வெளியே வருது. உள்ளத்தில் இருக்கும் நஞ்சு வெளியில் வருது. அது செய்வது மிக முக்கியம். 3ஆம் புல்லட், பழிவாங்குதலை தேவன் கையில் விட்டு விடுதல். அது எங்கட கையில இல்லை. தேவனுக்கு நாங்கள் தெரிவிக்கலாம், ஆனால் தேவன் தான் தம்முடைய ஞானத்தின்படி செயல்படுவார். பழிவாங்குதலை தேவன் கையில் விட்டுவிடுதல். இந்த 3ஐயும் தயவு செய்து மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த 15 சாபங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, டாக்ஸிக், டீடாக்ஸ். திஸ் இஸ் அ ஹார்ட் டீடாக்ஸ்.
அர்த்தம் என்ன? உள்ளத்தில் இருக்கும் நஞ்சு வெளியே கொண்டு வரப்படுதல். அப்பொழுது தான் எங்களுடைய உள்ளம் ஒரு ஒரு மிகவும் ஒரு இனிய உள்ளமாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். A toxic heart becomes a sweet heart. இப்படி நாங்கள் ஆண்டவருக்கு எடுத்து சொல்லி, ஆண்டவர் எங்கள் உள்ளத்தை சுத்திகரித்து பழிவாங்கும் விஷயத்தை முழுமையாக ஆண்டவருடைய கையில் விட்டுவிட்டு நாங்கள் அந்த சொல்லப்பட்ட 4 செயல் வினைகளை செய்வது. ஜெபிப்பது, நன்மை செய்வது, ஆசீர்வதிப்பது, அவற்றை நாங்கள் செய்வது. சரி, இப்ப இந்த 15 சாபங்களையும் நான் மிகவும் வேகமாக எடுத்து சொல்ல போகிறேன். இவற்றை விளக்கி சொல்வதற்கு அவசியமே இல்லை. முதலாவது 6ஆம் வசனத்தின்படி, என் எதிரிகளை எதிர்ப்பதற்கு ஒரு தீயவனை எழுப்பும், ஒரு சர்வதிகாரியை எழுப்பும், ஒரு மிக மோசமான ஒரு நபரை எழுப்பும், இந்த எதிரிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு. 2வது சாபம் இது பாருங்கள், தமிழ் மொழிபெயர்ப்பில் சாத்தான் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். 6ஆம் வசனத்தில் சாத்தான் எதிரியின் வலது பக்கத்தில் நின்று அவனை குற்றப்படுத்தி அவனை வேதனைப்படுத்த வேண்டும். எங்கள் வலது பக்கத்தில் பொதுவாக நாங்கள் யாரை வைத்திருப்போம்? நாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒருவரை எங்கள் வலது பக்கத்தில் வைத்திருப்போம். தாவீது இப்ப என்ன சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவரிடம் சொல்றார்? சாத்தான் இந்த எதிரிகளின் வலது பக்கத்தில் நின்று அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களுக்கு மனக்குழப்பத்தை கொண்டு வர வேண்டும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவர்களுக்கு மனவியாதியை கொண்டு வர வேண்டும். 3வது சாபம் 7ஆம் வசனத்தில், இந்த எதிரிகள் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவர்கள் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடாது. They should not be acquitted, they should be found guilty, they should be condemned, they should be sentenced. இந்த எதிரிகள் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து இந்த சாபங்களை நாங்கள் பார்க்கிறோம். 4வது, அவன் தப்புவதற்காக ஏறெடுக்கும் ஜெபம் நிராகரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எதிரிகள் கூட ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்ட நேரம் வரும் பொழுது அவர்கள் தங்களே அறியாமல் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். இங்கே எதிரிகள் என்று சொன்னால் சவுல் ராஜாவுடைய இராணுவத்தினராக இருக்கலாம். அப்படி என்றால் அவர்களுக்கு ஜெபம் என்றால் என்னவென்று தெரியும். சோ இந்த எதிரிகள் தாங்கள் தப்புவதற்காக ஏதோ ஒரு கட்டத்துல ஜெபம் செய்தால், ஆண்டவரே அந்த ஜெபங்களை நீர் நிராகரிக்க வேண்டும். 5வது, இப்ப பாருங்கள் எவ்வளவு கஷ்டமான இந்த சாபங்கள் மோசமாகுது. 5வது பாருங்கள் 8ஆம் வசனத்தில், இந்த எதிரி தன் காலத்திற்கு முன் மரிக்க வேண்டும். premature death, காலத்திற்கு முன் மரிக்க வேண்டும். சங்கீதம் 37 இதை குறித்த ஒரு உதாரணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். பாருங்கள் 3 வார்த்தைகள். இந்த துன்மார்க்கன், இந்த எதிரி கொடியவன், வல்லமையுள்ளவன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான். இவனுக்கு நல்ல உயரம் இருக்கு, செழிப்பு இருக்கு. இந்த எதிரிக்கு ஒரு வசனத்துல பாருங்கள் எதிரியை எப்படி விவரிக்கிறார் என்று தாவீது. ஆனால் பாருங்கள் 36ஆம் வசனத்துல இந்த எதிரிக்கு என்ன நடந்துச்சு? ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை.
அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. இந்த எதிரி யார் என்று எங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. யாராயிருந்தாலும் ஒரு நாள் திடீரென்று அவர் மரித்து போனார். தாவீது எவ்வளவோ அவரை தேடி பார்த்தார், கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் இந்த 5ஆம் சாபத்தின் அர்த்தம். காலத்திற்கு முன் மரிக்க வேண்டும். சங்கீதம் 55 புதிய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது: இரத்த வெறியரும் ஏமாற்றுக்காரர்களும் தங்கள் ஆயுளின் பாதி காலம் கூட உயிர் வாழ மாட்டார்கள் என்று மிக உறுதியாக தாவீது எடுத்து சொல்கிறார். 70 வருஷம் உயிர் வாழ வேண்டும் என்றால் 35 வருஷம் கூட அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள். அது 5ஆம் சாபம். இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் 6ஆம் சாபம். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். அவன் தன் உத்தியோகத்தை இழக்க வேண்டும், பட்டம் பதவியை இழக்க வேண்டும். வேறொருவன் அவனுக்கு பதிலாக நியமிக்கப்பட வேண்டும். இதை பாருங்கள், இந்த 8ஆம் வசனத்தை லூக்கா என்ற வைத்தியன் அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தை குறிப்பிடுகிறார். சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 109 8ஆம் வசனம், அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. இது யாரை குறித்து எழுதப்பட்டுள்ளது? யூதாஸ். ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அவனுக்கு வேலை நீக்கம் ஏற்பட்டு அவனுடைய இடத்திற்கு பதிலாக இன்னும் ஒருவன் நியமிக்கப்பட வேண்டும். அது சங்கீதம் 109:8. அதை யூதாசை குறித்து அப்போஸ்தலர் 1:20 எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 69 இதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. 2 காரியங்கள் நடைபெற வேண்டும் இந்த சாபத்தில். ஒன்று, அவர்கள் தங்கள் உத்தியோகத்தை இழக்க வேண்டும். 2வது, அவர்கள் தங்கள் இல்லத்தை இழக்க வேண்டும். மிக பெரிய பொருளாதார இழப்பு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் இந்த 8ஆம் வசனத்தின் சாரம். மிக பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட வேண்டும். வேலை நீக்கம், தங்கள் இல்லத்திலிருந்து துரத்தப்படுவது. இதை சாபமாக தாவீது எடுத்து கூறுகிறார். சாபம். இப்ப 7வது சாபம் இப்ப இன்னும் மோசமாக போகிறது. அதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். இந்த சாபங்களை நாங்க படிக்க படிக்க இதை ஏற்றுக்கொள்வது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். தேவ மனிதன் இப்படி சபிக்க முடியுமா என்றொரு சந்தேக கேள்வி எங்கள் மனதில் வர ஆரம்பிக்கும். அதனால் தான் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், தாவீது தன் உள்ளத்தில் இருக்கும் நஞ்சை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். உள்ளம் சுத்திகரிக்கப்பட போகிறது இதன் மூலமாக. 7வது, அவர்களது பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? இந்த எதிரிகளின் பிள்ளைகள் தந்தையற்றவர்களாகவும் அவர்களது மனைவிகள் விதவைகள் ஆகட்டும். ஒன்றும் அறியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் சாபம். பெற்றோர்களை அவர்கள் இழக்க வேண்டும், அனாதைகள் ஆக்கப்பட வேண்டும் என்று தாவீது சபிக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடில் 8வது, தொடர்ந்து இந்த பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது, பிள்ளைகள் பிச்சைக்காரராய் திரிந்து வீடற்றவர்களாக்கப்பட வேண்டும். இந்த அப்பாவி பிள்ளைகள் என்னதான் செய்தாங்க இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு?
பிச்சைக்காரராக வீடு வீடாக போய், அம்மா பசிக்குது அம்மா, பாந்துண்டு இருக்கா அம்மா, வாழைப்பழம் இருக்கா அம்மா என்று இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்கும் காட்சியை நான் பார்க்க வேண்டும். இரவு நேரத்தில் போய் தங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாது. குப்பையில் படுக்க வேண்டும். இதை எடுத்து சொல்வதற்கே எனக்கு சரியான கஷ்டம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனம். 9வதாக, கடன் கொடுத்தவன் இந்த எதிரிகளுக்குரிய எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வானாக. இந்த எதிரிகள் கடன் பட்டிருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த கடன்காரன் எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ள வேண்டும். உடைகளை கூட பறித்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் சாபம், அவர்களது பிரயாசத்தின் பலனை அந்நியர் கொள்ளையிடுவார்களாக. அவர்கள் ஒரு நிலத்தில், இந்த எதிரிகள் தானியத்தை விதைத்து அறுவடை நேரம் வரும் பொழுது அந்நியர்கள் வந்து அதை கொள்ளையிட வேண்டும். மிகவும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பயிரை அவர்கள் வளர்த்து அறுவடை நேரம் வரும் பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்நியர்கள் எல்லாவற்றையும் திருடி செல்லும் காட்சியை அவர்கள் காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும். 11வது சாபம், அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? நாங்கள் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும், அப்பொழுது எங்களுக்கு இரக்கம் கொடுக்கப்படும். அதற்கு முற்றிலும் முரண்பாடாக தாவீது செய்த சாபம், அவர்களுக்கு யாரும் இரக்கம் காண்பிக்க கூடாது. பிள்ளைகள் பிச்சை கேட்க வரும் பொழுது ஒரு 5% கூட அந்த பிச்சை பாத்திரத்திற்குள் போடக்கூடாது. திரும்பவும் பிள்ளைகளை குறித்து சாபம் வருது. 12வது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் ஆக வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு யாரும் இரக்கம் காண்பிக்க கூடாது, யாரும் உதவி செய்ய முன்வரக்கூடாது. பாத்தீங்களா இவ்வளவு கஷ்டம் உண்டு இந்த சாபங்கள். அதனால்தான் இந்த அதிகாரங்களை வைத்து யாரும் பிரசங்கங்கள் கொடுக்கிறது இல்லை. சங்கீதம் 109. இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் 13வது, அவர்களது சந்ததியார் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அதோடு சம்பந்தப்பட்டது 14ஆம் சாபம், அவர்கள் பெயர்கள் நினைவு கூறப்படக்கூடாது. யாரும் அவர்கள் மரிக்கும் பொழுது கல்லறை தோட்டத்தில் இந்த இடத்தில் இவர் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து ஏதோ ஒரு ஞாபக சின்னம் வைக்கப்படக்கூடாது. அவர்களுடைய பெயர்களை யாரும் சம்பாஷணையில் கொண்டு வரக்கூடாது. அவர்கள் முற்றாக எல்லாருடைய நினைவிலிருந்தும் அகற்றப்பட வேண்டும். 15வது, அவர்களின் பெற்றோர்களின் அநியாயம், பாவம் எப்பொழுதும் நினைவு கூறப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் செய்த அநியாயங்கள், பாவங்கள் எப்பொழுதும் நினைவு கூறப்பட வேண்டும். அது ஒரு சாபமாக சொல்லப்படுகிறது. நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஒருபோதும் திரும்பவும் ஞாபகப்படுத்தப்படாமல் இருக்கும். அதுதான் சுவிசேஷத்தின் மகிமை.
ஆனால் தாவீது சொல்றார், இந்த பெற்றோர்களை குறித்து கதை வந்தால் அவர்கள் செய்த அநியாயங்கள், பாவங்கள் தான் சொல்லப்பட வேண்டும். 15ஆம் வசனத்தின்படி அந்த அநியாயங்கள், பாவங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. 15 சாபங்கள். இந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி போடுவது நல்லது. ஏனென்றால் இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் இந்த சங்கீதத்தின் 2ஆம் பகுதியை நாங்கள் படிக்க போகிறோம். ஆனால் அதுவரைக்கும் திரும்பவும் இவற்றை நீங்கள் வாசித்து சிந்தனை செய்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கவும் முடியும். இப்பொழுது ஒரு ஜெபத்தை செய்வோம். அதற்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய கேள்வி, அபிப்பிராயங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு கஷ்டமான சங்கீதம் ஆண்டவரே. இதை வாசித்து படித்து இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தயார் செய்வதில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த சங்கீதம் ஒரு அருமையான வார்த்தையோடு ஆரம்பமானது. என் துதியின் தேவனே. அதனால் நாங்கள் எந்த ஒரு நபரையும் எங்கள் மனக்கண்களின் முன்பாக வைக்காமல் எங்கள் அருமையான தேவனை, இரட்சகரை எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து, தேவ கிருபையை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து வாழ, கிருபையின் மக்களாக நாங்கள் செயல்பட எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஆண்டவரே வல்லமை மிக அவசியம். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் நஞ்சு, கசப்பு, வெறுப்பு எதுவாயிருந்தாலும் அது எங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்காமல், வேறெடுக்காமல், நாங்கள் அதை உம்மிடத்தில் வெளிப்படுத்த எங்களுக்கு ஒரு நேர்மையை தாரும். அப்பொழுது தான் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் சுத்திகரிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, ஒரு அன்புள்ள ஒரு உள்ளமாக மாற்றமடைய முடியும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து எங்களை பலப்படுத்தும். இந்த வேதாகம கல்லூரி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை தாரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன